வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஆன்மநேய ஒருமைப்பாடு என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். என்னை உடலளவில் குறுக்கிக் கொண்டிருந்த போது, என்னை எதனோடோ யாருடனோ ஒப்பிட்டு கொண்டேன். அப்போது நான் பெரியவன், நான் வல்லவன், நான் செல்வன், நான் அழகன் என்றெல்லாம் தருக்கு வந்தது. ஒப்பு ஓமையில்லாத ஒரு பெரிய பொருளாக நானே இருக்கும் நிலையை உணர்ந்து கொண்டு விட்ட போது, எதனோடு என்னை ஒப்பிட்டு தருக்குவது? ஆணவம் எழக் காரணமே இல்லையே. நானே பிரம்மமாக இருக்கிறேன், பிரம்மமே எல்லாமாக இருக்கிறது எண்ணும்போது, எல்லாமே நானாக இருக்கும் நிலையையும் நானே எல்லாமாயிருக்கும் நிலையையும் நான் உணர்ந்தபோது, எதனோடு என்னை ஒப்பிட்டு என்னை எடை போட்டு கொள்வது? நான் என்னும் அகங்காரமும் எனது என்னும் மமக்காரமும் ஒருங்கே ஒழியும் இடம்தான் நான் யார் என்ற நான் பிரம்மம் என்ற தெளிவுதான். இந்த இடத்தில்தான் இன்ட்யூட்டிவ் லவ் பிறக்கிறது. இந்த இடத்தில்தான் பெரியவர்கள் சொல்லிப்போன ஆன்மநேய ஒருமைப்பாடு மலர்கிறது. இந்த இடத்தில்தான் வந்த வேலை முடிகிறது. இந்த இடத்தில்தான் அறிவுக்கு பூரணத்துவமும் அடக்கமும் அமைதியும் கிடைக்கின்றன. இந்த இடத்தில்தான் மனதிற்கு முழுமையான தூய்மையும் முழுமையான விசாலமும் கிடைக்கின்றன. இந்த இடத்தில்தான் அன்பும் கருணையும் அருளும் இயல்பாகின்றன. இந்த இடத்தில்தான் அறவுணர்வு பிறழாது காக்கும் வல்லமை கிடைக்கிறது. இந்த இடத்திற்கு எல்லோரும் வருவது எளிதே என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். இன்று பிறந்தநாள், திருமண நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்ற குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வரணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல்நலம் கொண்டு இருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல்நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர் வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறைவுணர்வு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். இன்றைய திரை இசை தத்துவ பாடலாக கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பாடல். இக்கரைக்கு அக்கரை பச்சை என்றும் இக்கரைக்கு அக்கரை பச்சை, இல்லாத பொருள் மீது எல்லோர்க்கும் ஆசை வரும். இக்கரைக்கு அக்கரை பச்சை, என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டவில்லை. இக்கரைக்கு அக்கரை பச்சை என்றும் இக்கரைக்கு அக்கரை பச்சை. சம்சாரியின் ஆசை சந்நியாசம், சந்நியாசியின் ஆசை சம்சாரம். காணலுக்கு மான் அலையும் கண் கண்ட சாட்சி, கண் முன்னே காணுங்கள் ஒரு கோடி சாட்சி. இக்கரைக்கு அக்கரை பச்சை என்றும் இக்கரைக்கு அக்கரை பச்சை. கடல் மீது விழுந்தோர்கள் நீந்துங்கள், கனி மீது விழுந்தோர்கள் உண்ணுங்கள். வழிச்சாலை கண்டோர்கள் செல்லுங்கள், போக வழியின்றி நிற்பவர்கள் நில்லுங்கள்.
கல்தரையில் கை போட்டு நீந்துகின்ற மனிதா, காலமிட்ட கட்டளையை மாற்றுவது எளிதா? இக்கரைக்கு அக்கரப்பச்சை என்றும், இக்கரைக்கு அக்கரப்பச்சை. மழை நாளில் உன் கண்கள் வெயில் தேடும், கோடை வெயில் நாளில் உன் மேனி குளிர் தேடும். அது தேடி இது தேடி அலைகின்றாய், வாழ்வில் எது வந்து சேர்ந்தாலும் தவிக்கின்றாய். அவரவர்க்கு வாய்த்த இடம் அவன் போட்ட பிச்சை, அறியாத மானிடர்க்கு அக்கறையில் இச்சை. இக்கரைக்கு அக்கரப்பச்சை என்றும், இக்கரைக்கு அக்கரப்பச்சை. வாழ்க வளமுடன்.